லவ் பண்ற விஷயத்த பக்கத்துல வை. கருப்பை பத்தி தப்பா பேசுற. தமிழ்நாடு கலரையை கேவலப்படுத்துறியா நீ? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கருப்பை பத்தி தப்பா பேசுறப்பா. யாருன்னா அவ? என் லவர். என்னன்னு லவர் அந்த கருப்பை பத்தி தப்பா பேசலாமா? இப்ப பாரு அடி கொடுக்குற. ஏய், என்ன கலர்னு பேசுற? உன் கலர் மட்டும் இல்லம்மா, உலகத்துல நீ எந்த கலர் பார்க்கனாலும் கருப்பு தேவை. நீ பாக்குற கண்ணு பாப்பா கருப்பு, அதுல வெள்ளைய ஒரு பொட்டு வந்துன்னு வச்சுக்கோ, ஒரு மணம் பூ கொடுத்து ஓரத்துல உட்கார வச்சிருவாங்க. ஸ்டாப் இட். இவ்வளவு ஏன் சாமிக்கே கருப்பு தான் பிடிக்கும். கருமாரியம்மன் பேர் இருக்கு. எங்கயாவது வெள்ளை மாரியம்மன் கேள்விப்பட்டிருக்கியா? கடைசியா ஒண்ணு சொல்றேன், கருப்பை பத்தி தப்பா பேசணும் உனக்கு மட்டும் இந்த டைலாக். உன்னுடைய கலரு என் காலு கீழே, என்னுடைய கருப்பு உன் தலை மேல. அதிடி கருப்புடைய லெவல். வாடா கண்ணா. சூப்பர்ண்ண, செம்ம அடி கொடுத்தீங்க. போதும், சண்டை முடிஞ்சு போச்சு. பத்த வச்சு பிரிச்சுடாதீங்க, கிளம்புங்க. சண்டை முடிஞ்சு போச்சு, லவ் பண்ணலாமா? என்ன அந்த பொண்ணு ரொம்ப கிண்டல் பண்ற? ஏன் ஒண்ணு பண்ணுவா? வா. ஐயோ, சண்டை முடிஞ்சு போச்சு. நான் போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸ் வந்துட்டாரா? எப்ப கூடான்னு சைடுல வெயிட் பண்ணிக்கிறியா நீ? என்னடா பண்றீங்க? லவ் பண்ற. இதை என்கிட்டயே சொல்றியா? பின்ன நீங்க தானே கேட்டீங்க, உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்றது? அதுக்கு என் பர்மிஷன் வேணும். குடு பர்மிஷன். எடுத்துக்க. சார், ஏய், என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற. உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன். சார், இந்த காச்சாண்டி வேலை என்கிட்ட காமிக்காதீங்க. அது யாரு? பூச்சாண்டியோட தம்பி காச்சாண்டி. ஏய் சார், சும்மா மிரட்டாதீங்க சார். இங்க பாருங்க. என்னது இது? என்ஓசி லெட்டர். என்ஓசி லெட்டரா? என் பொண்ணு பிரியாவை கணேஷ் காதலிக்கலாம். இதுக்கு போலீஸ் தடையா வந்தா போலீஸே அரெஸ்ட் பண்ணலாம். குடு. உன்னால ஒரு புது பழமொழி வரும். திருப்பதிக்கே லட்டு நிறுத்து பழசு, போலீஸ்க்கு அரெஸ்ட் நிறுத்து புதுசு. கிளம்பு. நல்ல குடும்பமா உங்களுது? நல்ல குடும்பம் தான். போனு ஏன் சொல்ல தள்ள வச்சுக்கிற? உன் கண்ணிமையை காட்டி இடிப்பை கொஞ்சம் மாட்டி தூரமாயிருந்த என்னை தூண்டில் போட்டு பக்கத்தில் இழுத்து மயக்கி விட்டால் நானும் மயங்கி உருகி காதலியே என்றால் போடா கருப்பா அப்படி என்று சொல்லி அவமானப்படுத்தி விட்டாய். துக்கப்பட்டு விட்டேன், துயரப்பட்டு விட்டேன். இதனால் அஸ்ஸா புஸ்ஸா லவ் பண்ண போலாமா? பிரியா, டார்லிங். ஏய், இப்பவே என் பொண்ணு அடிக்கிற. அவ கூட இப்பதானே சார் என்ன அடிச்சா? அவர்ட்ட திருப்பி அடிச்சிருவீங்களா? இதுக்கு என்ன தொட்டி தொட்டி லவ் பண்ணீங்களா? ஏய், என்னடி நீ? அவர் இவரு மரியாதை கொடுத்துட்டு வாங்க. ஏய், என் முன்னாடியே என் பொண்ணை கை நிட்டு அடிக்கிற நீ கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பாடுபடுத்துவ? போட இல்ல சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். இல்ல வெளில போடா. அங்கிள், நீங்க பண்ணது தப்புதான். இல்லம்மா, நான் சார் நீங்க பண்ணது தப்புதான் சார். ஏய், அவனுக்கு என்ன மரியாதை விட்டு சாருக்கு இருந்து போடா. சார், மேல கை வைக்கிற வேலை. கை வைக்க சார், பேசுறீங்க. அப்பா மேல கை வைக்கிறீங்க. மாப்பிள்ளையா? அப்பா, நானும் அவரை லவ் பண்றேன். தெரியுமே, நீ லவ் பண்றன்னு எல்லாருக்கும் தெரியும். நீயே சீக்கிரமா சொல்லணும்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து டிராமா பண்ணோம். எப்படி இருக்கு? என்னது டிராமாவா? மாமா 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 ஃபர்ஸ்ட் டைம் அன்பால டச் பண்ண வர, ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணுறதும் கிஸ் பண்ணுறதும் ரொம்ப நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மேரேஜுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல பார்த்துக்கலாம். க்ளோஸ். மாமா போயிட்டு வாங்க. அத்தை பாய் பாய். பாய் பேபி. கல்யாணம் இல்ல? ஐயோ, ஃபர்ஸ்ட் நைட் தனியா உட்கார வச்சிட்டாங்க. எந்த பக்கம் எது வந்து நிக்க போகுது தெரியல. சூப்பர். உட்கார். அம்மா, தனியா உட்கார வச்சிட்டாங்க. மூச்சம் வரல, பேச்சம் வரல. ஏய், பேய்னா? பேய் இல்ல. உனக்கு பேய்னா பயம்னு அப்பா அம்மா சொன்னாங்க. அப்படியா? ஆமா. எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு வைக்கிறாங்க? டேல வச்சுதான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கல்ல. என்ன டவுட் இதெல்லாம்? இன்னொரு டவுட், மல்லிப்பூலாம் எதுக்கு வைக்கிறாங்க? ரோஜா பூவிலே ஃபர்ஸ்ட் நைட் அலங்காரம் பண்ணலாம்ல. எதுக்கு? இல்ல, மல்லிப்பூனா பேய்க்கு பிசாசுக்கு மோகனிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிடிச்சது இங்க வச்சு அதுக்கு வந்து நம்மள இங்க டிஸ்டர்ப் பண்ணோம்ல. எதுக்கு இதெல்லாம்? ஐயோ, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. லைட் ஆஃப் பண்ணலாம். லைட் எல்லாம் ஆஃப் பண்ண கூடாது. ஏய்,
இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் பா. உனக்கு இது ஃபர்ஸ்ட் நைட்டு, எனக்கு ஃபர்ஸ்ட் லைட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாம். லைட் போட்டுக்கிட்டு அதெல்லாம் எப்படி? லைட் போடாம அதெல்லாம் எப்படியோ, லைட் போட்டுனா அதெல்லாம் அப்படியே தான். ஆமா. இப்போ உனக்கு பயம் போணும் அவ்வளவுதானே? நான் லைட் ஆஃப் நான் லைட் ஆஃப் பண்றேன். நீ கண்ணு மூடி என்ன கட்டி பிடிச்சுக்கோ. பயம் போயிடும். போயிடுமா? கண்ணு மூடு. கட்டி பிடிச்சுக்கோ. பயம் போயிடுச்சுல்ல? கணேசா, நான் பார்த்த புது பங்களா எப்படி இருக்குது? இது புது பங்களா இல்ல, பூத் பங்களா. ஆரம்பிச்சுட்டா ஐயா. அவன் ஒரு குழந்தை மாதிரிடி. மாமா, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப கலைநயத்தோடு தான் பாப்பேன். வணக்கம் சார். வணக்கம். ஐயோ, குட்டி சாத்தாம்பா, பகல் குட்டி சாத்தாம்பா. இவன் இல்லடா, இந்த வீட்டு குர்காடா 17 வருஷமா இருக்கிறான். சிக்கன் 65 மசாலா கோழிக்கு பூசுறான், கொண்டைக்கு பூசிட்டு வந்து நிக்கிறான். நேத்தி விட்டு நேபாள்ல இருந்து வந்த மாதிரி இல்ல, சுடுகாட்டுல இருந்து நேரா வந்த மாதிரி இருக்கு. மைசூர் மகாராஜாவே எழுந்து வந்தா கூட மயானத்துல இருந்து வந்த மாதிரி. ஆமா ஆமா, எனக்கு அப்படிதான். அவன் பேயா இல்ல மனுஷனான்னு பாக்கணும். கால தூக்கி காமிக்க சொல்லுங்க. காலை பொதிச்சா வச்சுக்கிற தூக்கி கேட்டேன்டா. ஆமா, கை காமி. மனுஷன் குழந்தை பயப்படுறான்ல, ஓரமா கேட்டு போய் போ. நீ வாக்கண்ணு. ஏய், எனக்கும் கால் இருக்கான்னு பாக்குறியா? கழுத்துல தாலி கட்டும் போது கால் சைஸ பாத்துட்டு வெளி அழகெல்லாம் பாத்தீங்கல்ல, உள்ள அழக பாருங்க, பிரமிச்சிருவீங்க. வணக்கம். இது யாருப்பா? இந்த வீட்டு ஓனர் எம்எல்ஏ இருக்கிறாரு, அவங்களுக்கு தூரத்து சொந்தம். அவங்களும் அவங்க பொண்ணு இங்க தங்கி இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நமக்கு ஏதாவது ஒத்தாசை வேணும்னா கூட அவங்க வந்து செய்வாங்க. இந்த வீட்டுல எல்லாம் வித்தியாசமா இருக்காங்கப்பா. இந்த வீட்டை விட்டு போயிடலாமாப்பா? ஏய், உள்ள போடா. என்னங்க சத்தா? மாமா, அது ஒண்ணு இல்ல, அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னல, அதுக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும், அதான் இப்படி கத்து. ஐயா, வர வர உங்க புள்ள பகல்லே பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இது பேய் மாதிரி கத்துனா அவன் என்ன பண்ணுவான்? அதான் பயந்து ஓடுறான். சரி போதும், நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வாமா. உங்க பொண்ணு நல்லா இருக்கா, உள்ள வாங்க. என்னது உள்ள வருதா? ஃபர்ஸ்ட் உள்ள இருந்து ஒரு சத்தம் வருது, அது என்னன்னு டீடைலா கேட்டு சொல்லு, அதுக்கப்புறம் நான் உள்ள வரேன். கேட்டாச்சு. அவங்க பொண்ணுக்கு வயிற்று வலியா, அதனால தான் அவ கத்துறா. வயிறு வலியா? வயிறு வலினா அம்மா அப்பான்னு கத்துவாங்க. ஐயோ இங்க வா அப்படின்னு கத்துவாங்க. நான் சொன்ன நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன். நான் சொன்ன கூட நம்ப மாட்டியா? நம்ப மாட்டேன். நம்புறேன். அந்த ஏரியால தான் நீ பயந்தவன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்கேயும் அது தெரிய வேண்டாம். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும். நீ அசிங்கப்படாத. யாருக்கு பயம்? எல்லாம் பயமே இல்ல, நான் ரொம்ப தைரியசாலி. ஆமா, அந்த பொண்ணு நிஜமா வயிறு வலி தானே? ஆமா. அப்போ ஓகே, சொல்லலாம், வா பாத்துக்கலாம். ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை. உங்க பையனுக்கு பேய்னா பயமா? நாங்க இருந்த ஏரியாவுல எங்க பையன் தான் பேயே ஓட்டுவான். நீங்க வாங்க. பேய ஓட்டுவானா? பளிச்சுன்னு ஒரு வரண்டா வந்து பாரு. இதாண்டா மேல் ஆளு. இது ஒரு பெட்ரூம், அது ஒரு பெட்ரூம், ரெண்டு ஏசி பண்ணி இருக்குது. இப்பயே போய் பாத்துக்கோ எந்த ரூம் வேணும்னு. அப்புறம் இதுல பேய் இருக்குது, அதுல பிசாசு இருக்குன்னு தொல்லை பண்ண கொன்னுடுவாமா. நான் செக் பண்ணிக்கிறேன். எடுத்துட்டான் ஆயுதத்தை, ஆராய்ச்சி போய் பண்ணு பா. ஏய், காலி கதவுல காதை வச்சு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன? இந்த ரூம்ல தான் சாமி இருக்கு, அந்த ரூம்ல பேய் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் போங்க.
தப்பாபாம். சும்மா குட்டிட்டேன். கணேஷ் நம்ம குட்டி எங்க போற கிட்ட வா. வந்துட்டு ஐயோ, கதவு திறந்திருக்கு. அப்பா பார்க்க போறாங்க. அப்பா அம்மா பார்க்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. என்ன ஒரு நிமிஷம்? அவசரப்படாதீங்க. ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்திருப்பியா இவோ. என்னது இது? நீங்க பயப்படாம இருக்கிறதுக்கு சுவாமி டாலர். ஆஞ்சநேய சாமியா? அப்ப இதெல்லாம் தெருவுரத்துல இருக்காங்கல்ல போலீஸ் சாமியாருங்க, அவங்க கொடுத்த டூப்ளிகேட் ஆயிட்டா இருக்கும். அப்படின்ற? ஆமா. அப்ப இது எனக்கு வேணாம். இது ஆஞ்சநேய சுவாமி கோயில்ல அவர் பாதத்துல ஒரு வாரம் வச்சு பூஜை பண்ணி எடுத்துட்டு வந்து பவர்ஃபுல் டாலர். இங்க பாருங்க, நாகுல ஒண்ணு போட்டிருக்கேன். இன்னொரு விஷயம், இத போட்டுக்கிட்டா என் கிட்டே வரக்கூடாது. என்னது கிட்ட வரக்கூடாதா? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான், புரிஞ்சுதா? இன்னைக்கு ஒரு நாள் தானா? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தானா? ஒரு நாள் போடி.